வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் விபின் தாஸ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற குருவாயூர் அம்பல நடையில் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோக்கு வந்து ஒரு நிச்சயதார்த்தம் ஒன்று பண்ணுறாங்க. பண்ணி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்குது. அதனால் வந்து அவர் வந்து ஒரு குழப்பத்திலே இருக்கார். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோட அண்ணன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டு பூஸ்ட்லாம் கொடுத்து, கவலைப்படாத, நீ வந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பிள்ளையை மறந்துடு அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. அப்படி பண்ணிகிட்டு இருக்க டயத்தில் இவர் வந்து சரின்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு இவர் வந்து படத்தோட ஆரம்பத்தில் துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த கல்யாணத்துக்காக வந்து இவர் வந்து கிளம்பி இங்கே வராரு. அப்படி வர நம்ம ஹீரோ வந்து வந்தவொடனே நேராக வந்து பொண்ணை தானே பார்க்கணும், அப்படி பார்க்க மாட்டார் ஹீரோ. நேராக போய் பொண்ணோட அண்ணனை தான் பார்ப்பாரு. அவருக்கும் இவருக்கும் நல்ல வந்து ஒரு சிங்க் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் இவர் வந்து சில கிஃப்ட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பார். வாங்கிட்டு வந்த நம்ம ஹீரோ வந்து சரி அண்ணனை பார்த்தாச்சு, அண்ணியையும் பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணி வருவாங்க. அந்த அண்ணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்விஸ்ட் இந்நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் ரிவ்யூ போடுறோம். அது என்னன்னா, ஹீரோவோட கல்யாணம் பண்ணிக்க போகிறோட அண்ணனோட ஒய்ஃப் தான் ஹீரோவோட முன்னாள் காதலி. அவங்கள ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்க அந்த முன்னாள் காதலியாக இருக்கும். இந்த ஒரு ட்ராமா வந்து படம் ஆரம்பித்து ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே இவங்க வந்து அந்த சஸ்பென்ஸை ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதாவது தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட அண்ணனோட ஒய்ஃப் வந்து நம்ம முன்னாள் காதலி. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம எப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு, இதுக்கப்புறம் எப்படி இவங்க 2 பேரோட கல்யாணம் நடந்துச்சு அப்படின்றது தான் மிச்ச படத்தோட கதையாக இருக்கும். இந்த கதையை வந்து இவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஜானர் பார்த்திங்கன்னா, காமெடி ஜானரில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20% தான் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் 80% வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து சொல்ல வந்த கதையெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிளேயோட கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த காமெடி சீன் எழுதும்போது தான் வந்து ரொம்ப பழைய காமெடி அப்படின்னு சொல்ல முடியாது, குபீர் சிரிப்பு வர காமெடியும் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி ஃப்ளாட் காமெடியாக அப்படியே ஃப்ளாட்டாகவே படம் போயிட்டுருக்கு. ஆங்காங்கே ஒரு சில காமெடிகள் நல்லா இருந்தால் கூட இந்த மொத்த சப்ஜெக்ட்டுமே வந்து காமெடி சப்ஜெக்ட்டு. ஆனால் வந்து காமெடியே வரல அப்படின்ற மாதிரி தான் படம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்து 2 கான்செப்ட் மெயினாக இவங்க சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து அந்த ஹீரோக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற அண்ணனுக்கும் இருக்கிற ஒரு கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் அந்த தன்னுடைய முன்னாள் காதலிக்கு இருக்கிற அந்த 3 பேருக்கு இருக்கிற அந்த ஒரு கான்செப்ட்டு. இதில் வந்துட்டு அழகிய லைலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிருத்திவிராஜாக இருக்கட்டும், நிக்கிலாவாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், பேசில் ஜோசப்பாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து இந்த ஹீரோக்கும் பிருத்திவிராஜுக்கும் ஒரு கான்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நமக்கு கொஞ்சம் அவ்வளோவா சூட் ஆகிற மாதிரி தெரியல. சரி இது எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஓரளவுக்கு ஓட்டி ஓரளவுக்கு காமெடி சீன்ஸை போட்டு இந்த கான்செப்டை வச்சு தள்ளிட்டாங்க. இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து எப்படி இவங்க வந்து அந்த கல்யாணத்தை பண்ணி முடிக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு விறுவிறுப்பாக காட்டுவாங்க. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப அப்படியே ஸ்பீடாக போகும் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. காமெடியும் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. படம் செகண்ட் ஹாஃபில் ஸ்பீடாகவும் போல், ரொம்ப ஸ்லோவாக இவர் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அது எதுவுமே வந்து ரசிக்கும்படியாக இல்லாதனால செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ட்ராப் டவுன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தேத்திட்டாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் வந்து நீங்கள் வந்து ரீசெண்ட் டயத்தில் ஒரு சின்ன காமெடி படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இனிமேல் வந்து இந்த படம் வந்து தேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க. ஹாட்ஸ்டாரில் இருக்குது, நீங்கள் வந்து போய் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக ஒன் டைம், இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், பார்த்தவங்க எதுவும் செகண்ட் டைம் பார்த்துறாதீங்க. பார்க்காதவங்க வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள். ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒர்த்தாக இருக்கும், அவ்வளோதான்.